ஹாய் ஆல், பூஜா செலிப்ரேஷனுக்காக வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. சரி அதையெல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி மாதிரி தான் வந்துட்டு கிளம்பணும். நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபெஸ்டிவல் டைமில் போகிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம் அப்போ நிறைய கடைத்தெரெல்லாம் போட்டு ஜகஜோதியாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்க மாதிரி இருக்கும். படைக்கிறதுக்காக வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, தேங்காய் தான் வாங்குறதுக்காக போயிருந்தோம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கடைலாம் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆயுத பூஜை அப்படின்றதுனால டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. சூப்பரா அழகழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. படையலுக்கு தேவையான வெத்தலைப்பாக்கு, பழம், பூவெல்லாம் வாங்கினதெல்லாம் கூட ஓகே தான் ரேட் எல்லாமே. பட் வந்து இந்த தேங்காவோட அமௌண்ட் தான் என்னால வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதோட சைஸே வந்துட்டு ரொம்ப குட்டி தான். ஆனா அந்த ஒரு தேங்காவோட விலை வந்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய தேங்காய் எல்லாமே 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்சிமம் எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி போட்டாதான் விலை அதிகமா இருக்கும். ஆனா அந்த தேங்காய்க்கு ஜிஎஸ்டி இருக்கா என்ன? இவ்வளவு விலைவாசி ஏறி போயிருக்கு. காரணம் என்னன்னே சுத்தமா தெரியல. ஜிஎஸ்டி இல்லாமலே இந்த தேங்காய் விலைலாம் இப்படி விக்குது. இந்த தேங்காய்க்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போட்டா எப்படி இருக்கும்?